நல்ல படிப்பு இருக்கு, பிசினஸ் தொடங்க துடிப்பு இருக்கு, ஆனா ஐடியா இல்லையா? ஏற்கனவே இருக்கிற பிசினஸ எக்ஸ்பேண்ட் பண்ண விருப்பமா? சுற்றுச்சூழல் பாதுகாப்பில் பங்கேற்கணுமா? உங்க எல்லாருக்குமே ஒரு சூப்பர் சான்ஸ். ஆகஸ்ட் 8, 9, 10 நடைபெறும் கோவை சுதேசி மேளாவில் கலந்துக்கோங்க. இடம் கோவை ரத்னம் ஹால், பொள்ளாச்சி மெயின் ரோடு, ஈச்சனாரி, கோயம்புத்தூர். மாறப்போகும் தலையெழுத்து உங்களுக்கு மட்டுமில்ல, இந்தியாவுக்கும் தான். உடனே ரிஜிஸ்டர் பண்ணுங்க. மேலும் தகவலுக்கு 9774141111 என்ற எண்ணை அணுகவும். தாவேக அரசு அமைந்தது முதல் முழுக்க முழுக்க சினிமாவாக காட்சியளிப்பதாகவும் மக்கள் பணிகள் நடைபெறவில்லை என்றும் திருமங்கலம் திமுக எம்எல்ஏ மணிமாறன் விமர்சித்துள்ளார். மதுரை திருமங்கலத்தில் அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். அரசு என்றைக்கு அமைந்ததோ அன்றிலிருந்து படம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். படம் தான் பார்த்துட்டு இருக்கிறோம். ரீல்ஸ்னு சொல்கிறாங்களே, முழுக்க முழுக்க சினிமாவே காட்சியளிக்கிறது. இன்னும் மக்களுக்கான பணிகள் எங்கும் நடைபெறவில்லை. பழிவாங்கும் நடவடிக்கை மட்டுமில்ல, சம்பந்தமே இல்லாமல் எந்த ஆதாரமும் இல்லாமல் நடவடிக்கைகள் இறங்கியிருக்கிறாங்க. இது அவங்களுக்கு ரொம்ப நாள் போகாது. அவர் காங்கிரஸ் இயக்கத்துடைய முதலமைச்சராக கர்நாடகாவில் இருக்கிறார். அவர் எப்படி திராவிட முன்னேற்ற கழக தலைவர் பேச்சை கேட்பார்? முதலில் நட்பு ரீதியாக வந்திருப்பார், சந்திச்சிருப்பார், அது வேற. ஆனால் எப்படி எந்த அடிப்படையில் அவர் எங்களுடைய கழகத்துடைய தலைவர் பேச்சை கேட்பாருன்னு சொல்கிறாரு. யாரும் சைலண்ட் ஆகலைங்க. கட்சி வேலைகளை பார்த்துட்டு இருக்கிறோம். எல்லாருமே பார்க்குறாங்க, எல்லாம் கட்சி வேலைகளை பார்க்குறாங்க. கட்சி ஆரோக்கியமாக இருக்கிறது, கட்டமைப்போடு இருக்கிறது. அதனால் எல்லாம் அவங்கவங்க கட்சி வேலையை பார்த்துட்டு இருக்கிறோம். விரைவாக இன்னும் எங்களுடைய நடவடிக்கைகள் விரைவாக மக்களுக்காக போராடக்கூடிய இடத்தில் நாங்கள் இன்றைக்கு இருக்கின்றோம். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.